friends, welcome to Hershey Creative Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். அதாவது ஃபயர் இல்லாம சமைக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். Subscribe பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ Subscribe பண்ணவங்க கிட்ட நான் ஒன்னு கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ ஒரு மாசமாவே எங்களுக்கு வந்து Subscriber ஏறுது திருப்பி குறஞ்சுது. அதனால வந்து நீங்க Subscribe பண்ணதை கொஞ்சம் unsubscribe பண்ணிட்டு திருப்பி Subscribe பண்ணிடுங்க. திருப்பி Subscribe பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உணவே மருந்து, அதை நீ விரும்பு. இப்போ நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல, சோம்பு, மிளகு, சீரகம், உப்பு இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். உடச்சக்கல்ல எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்த விருத்திக்காக, சோம்பு வந்து ஜீரண சக்திக்காக, அப்புறம் மிளகு, சீரகம், உப்பு இதெல்லாமே வந்து ஃப்ளேவர். அதுவும் இல்லாமல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து சத்து இருக்குது. அதே மாதிரி வெண்டைக்காய், ஒரு 3 வெண்டைக்காய் நீட்டாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் துருவன கேரட், அதுக்கப்புறம் நறுக்குன வெண்டைக்காய். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதை எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கூட நம்ம துருவன கேரட், அப்புறமா வந்து நம்ம வச்சுருக்க அந்த பவுடர் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. நம்ம வந்து ஃபயரே இல்லாமல் தான் செய்கிறோம். அதனால் வந்து இது அப்படியே பச்சையாக சாப்பிடணும். பச்சையாக சாப்பிடணுமான்னு எல்லாருக்கும் இருக்கும். பட் இது அவ்வளோ ஹெல்த்தி. நீங்கள் எந்த டயட் எதுவுமே இருக்க தேவையில்ல. சாதாரணமாக இதை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிடும். இப்போ 2வது மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெண்டைக்காயை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், அந்த காம்பை மட்டும்தான் எடுக்கணும். சீடு எடுக்காதீங்க. சீடு ரொம்ப நல்லது. பிகாஸ் அது உள்ள நம்ம வைக்கிறது வந்து இருக்கணும். அதனால் இப்போ அது உள்ள அந்த பவுடரை வச்சுக்கிறேன். பவுடரை வச்சுட்டு அப்படியே மூடிடலாம். நீங்கள் டூத்பிக் கூட சொருகிக்கலாம் அப்படியே நிற்கணுன்னா. பட் அந்த அப்படியே நிற்கிது பாருங்கள். நான் தண்டு மட்டும்தான் எடுக்கிறேன். இப்போது இன்னொருத்தையும் அதே மாதிரி வெட்டிட்டு இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அந்த சொல்ல மறந்துட்டேன், சாரி. பவுட்ரு கூட நான் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் வந்து கேரட்டும் சேர்த்துட்டு மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான வீடியோ. ஸோ வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் வந்து வெண்டைக்காய் பொரியல்லே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவ்வளோ நல்லது வெண்டைக்காய். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். கஷ்டப்படாமல் வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் கஷ்டப்படாமல் வெயிட் லாஸ் பண்ணால் அதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட், கொஞ்சம் இது அப்படி சாப்பிட்ணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் நான் சொன்ன ரெக்வஸ்ட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். ஓகே, பாய் பாய். நான் ஒரு செகண்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.